Good morning, children. Today I am going to study a lesson from the 11th State Board syllabus. Okay, the lesson name is Poos Ki Ek Raat. Okay, this is written by Munshi Premchand. Actually, children, मुंशी प्रेमचंद हमारे बहुत ही बड़े लेखक है, हिंदी के सम्राट, किंग நிறைய எழுதியிருக்கார். ஓகேவா? ஸோ லெட் மீ ஸ்டடி अबाउट फर्स्ट लेखक परिचय. ओके, कहानीकार लेखक है मुंशी प्रेमचंद. हिंदी साहित्य की दुनिया में उनका नाम अग्रण्य है. ஸோ இந்த ஸ்டோரியோட ரைட்டர் யார்? பிரேம்சந்த். ஸ்டோரி ரைட்டிங்லே ஹிந்தியிலே அவரோட பேர் ரொம்ப ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும். उनका जन्म काशी के लम्ही गांव में 31 जुलाई सन 1880 में हुआ. ओके वाह. सो उनका असली नाम धनपत राय था. सो प्रेमचंदोட ओरिजिनल नेम धनपत राय. वे पहले नवाब राय नाम से उर्दू में लिखा करते थे. ஸோ பிரேம்சந்த் வந்து உருதுலே எழுதினார். ஃபஸ்ட்டு உருதுலே தான் எழுத ஸ்டார்ட் பண்ணார். அப்போ வந்து அவரோட பேர் வந்து நவாப் ராய். அந்த பேர் வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ஹிந்திக்கு வரும்போது प्रेमचंद பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா? सो तदंतर प्रेमचंद के नाम से हिंदी के क्षेत्र में आए और विश्वविख्यात लेखक बने. विश्वविख्यात, वर्ल्ड फेमस. विख्यात मीन्स फेमस, विश्व ना वर्ल्ड. ओके वाह. वे आजीवन साहित्य सेवा करते रहे. फुल लाइफ ओनली राइटिंग वर्क தான் பண்ணார். ஓகேவா? நிறைய விஷயங்கள் எழுதினார். ஓகே, उनकी कलम से 300 से अधिक कहानियाँ निकल चुकी है. 300 கதைகளுக்கு மேலே அவர் எழுதியிருக்கார். और 10 पूरे उपन्यास निकल चुके हैं. सो 10 नॉवेल्स எழுதியிருக்கார். ओके, सेवा सदर, निर्मला, गोदान, गबन आदि आपके प्रसिद्ध उपन्यास माने जाते हैं, फेमस नॉवेल्स. उनका मरण 1936 में हो. 1936 அவர் இறந்திருக்கார். ओके, उनकी रचनाओं में समझ सुधार, एक्चुअली इज नॉट समझ, इट इज समाज सुधार, ग्रामीणियों की तपस्या, राष्ट्रीय भावना की झलक आदि देखने को मिलती है. இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான் நிறைய விஷயங்கள் எழுதுனதுனால தான் சோஷியல் ஈவில் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்துச்சு. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அபாலிஷ் ஆயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சு போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான். ஓகேவா? यथार्थ चित्रण सरस वर्णन आदि उनकी शैली की विशेषताएं हैं. प्रस्तुत कहानी इसका उत्तम नमूना है. இந்த ஸ்டோரி படிக்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் how deeply he has written about the farmers, those who are suffering in a winter season. They don't have money, they have to wait for everything. அதே நேரத்தில் அந்த ஜமீதார் சிஸ்டம் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கடன் வாங்கியிருப்பாங்க பிகாஸ் கிராப்ஸ் க்ரோ பண்ணதுக்காக சீட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. அது ரிட்டர்ன் பண்ண முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஸோ அந்த வின்டர் சீசனில் அவங்களுக்கு தேவையான வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, பயங்கரமான டீப்பான ஸ்டோரி. ஓகே, லெட்ஸ் ஸ்டடி நவ். पूस की रात में भारतीय किसान की लाचारी का यथार्थ चित्रण किया है. நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸோட ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து உண்மையாகவே எழுதியிருக்கார். ஓகேவா? ஹல்கு நே ஆக்கர் ஸ்திரீ சே கஹா. ஹல்கு வந்து அவரோட வைஃப்ல சொல்கிறார். ஹல்கு யார்? இங்கே வந்து ஒரு கேரக்டர் இருக்கார். அந்த கேரக்டரோட பேர் வந்து ஹல்கு போட்டிருக்கார். ஹல்குவோட மீனிங் மீன்ஸ் லைட் வெயிட், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ஹல்கு ஆக்சுவலி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இந்த கதையில் வந்து அந்த கேரக்டர், அந்த பர்சன் வாஸ் ஃபேட். அதுக்கு ஆப்போசிட்டாகவே பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? हल्कू ने आकर स्त्री से कहा, सहना आया है, लाओ जो रुपए रखे हैं उसे दे दूँ, किसी तरह गला तो छूटे. ஸோ he is telling to his wife, உள்ள காசு வச்சிருப்ப இல்லையா, அதை எடுத்துட்டு வா, லெட் மீ கிவ் டு திஸ் ஜமீதார். நம்ம கழுத்தில் கத்தி வச்சிருக்கார்ல, எப்போ மாதம் he is coming and asking the interest, money, everything. ஸோ அந்த at least we'll get some freedom from that. मुन्नी झाड़ू लगा रही थी, पीछे फिरकर बोली, 3 ही रुपए हैं. ஸோ ஒய்ஃபோட பேர் என்ன? முன்னி. ஷி வாஸ் ஸ்வீப்பிங். டர்ன் ஆகிட்டு சொல்கிறார், 3 ரூபாய் தான் இருக்குப்பா, दे दोगे तो कंबल कहाँ से आवेगा. கொடுத்துட்டேனா எங்கேருந்து கம்பளி வரும். माघ पूस की रात हार में कैसे कटेगी, उसे कह दो फसल पर दे देंगे, अभी नहीं. ஸோ வாட் ஷீ இஸ் டெல்லிங், இப்போ எப்படியோ 3 ரூபா சேர்த்துருக்கோம், அதை வச்சு கம்பளி ஏதாச்சும் வாங்கிக்கலாம், போத்திக்கிட்டு படுக்கணும் இல்லை, பிகாஸ் குளிர் தாங்க முடியல. ஸோ சொல்லிடு, அவங்கள்ட்ட சொல்லிடு, இதை அறுவடை எல்லாம் செஞ்சதுக்கப்புறம்
आई विल रिटर्न योर मनी करके। हल्को एक क्षण अनिश्चित दशा में खड़ा रहा। पावों हल्को फार्मर ஒரு மாதிரி யோசிக்கிறார்। அப்படியே ஸ்டாண்ட் ஆயிட்டார் ஸ்டாச்சு மாதிரி। वो सिर पर आ गया कम्बल के बिना हार में रात को वह किसी तरह सो नहीं सकता मगर सहना मानेगा नहीं। யோசிக்கிறார் 3 ரூபா இருந்துச்சு, எப்படியாச்சும் கம்பளி வாங்கிடலான்னு பிளான் போட்டிருக்கோம், பட் என்ன பண்ணுறது, குளிர் காலம் வரப்போகுது, வி cannot bear that பிகாஸ் வின்டர்னால் அவ்வளோ ஒரு வெறித்தனமாக வின்டர் இருக்கும்। ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மனுஷன் செஹனாட்டை சொன்னோன்னா கேட்பானா, ஜமீன்தார் கடன் வாங்க கடன் பைசா கொடுத்த பைசா வட்டி கேட்க வந்திருக்காரு, அவன்கிட்ட நம்ம சொன்னோன்னா கேட்பானா, மகர் செஹனா மானேகா நஹி, கேட்க மாட்டான், घुड़कियाँ जमावेगा, that is he will beat, गालियाँ देवेगा, he will use abuse words and shout on us, बला से जाड़ों में मरेंगे, बला तो सिर से टल जाएगी। ஆனால் வின்டர் சீசனில் இருக்கிறது கஷ்டம்தான், ஆனால் இந்த மனுஷன்ட்டு தப்பிச்சிடலாம்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் வார்த்தைகள் இல்லைன்னு தப்பிச்சிடலாம் இல்லையா। ये सोचता हुआ वे अपना भारी भरकम डील लिए हुए भारी भरकम, அவனோட வெயிட் வந்து சரியான வெயிட், ஸோ சரியான வெயிட் मतलब ரொம்ப ஹைட் ரொம்ப மோட்டாவாக இருக்கார், குண்டா இருக்கார், ஆனால் பேர் என்ன हल्कू, ஓகேவா। जो उसके नाम को झूठ सिद्ध करता है, தட் இஸ் ஹல்குன்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பயங்கர குண்டா இருக்கார், ஸோ भारी भरकम வெயிட்டான உடம்பு வச்சு அவன் நடக்கிறான்। स्त्री के समीप आ गया और खुशामद करके बोला, दे दो गला दो छूटे, कम्मल के लिए कोई दूसरा उपाय सोचूंगा, கொடுத்துருப்பா தப்பிச்சிடலாம், ஏதாச்சும் வழி பண்ணும் அப்படின்னு he is telling to his wife, கொஞ்சம் சோப் போடுறார் वाइफ। मुन्नी उसके पास से दूर हट गई और आंखें तरेरती हुई बोली, कर चुके दूसरा उपाय। मुन्नी கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, அண்ணோடனே அப்படியே முறைக்குது, she is showing the eyes, நீ நல்ல ஐடியா பண்ணுவேன், நெக்ஸ்ட் ஐடியா ஏதோ பண்ணுவேன், என்னமோ பண்ண போகிறப்போ, ஜரா சுனு தோ कौन सा उपाय करोगे, கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், கம்பளி வாங்கிறதுக்கு வேறு என்ன ஐடியா செய்ய போகிறீங்க, ஷீ இஸ் ஆஸ்கிங்। कोई हरा देगा दे देगा कम्बल, என்ன கடன் அவனுக்கு கம்பல் கொடுப்பாங்களா யாராச்சும், பிளாங்கெட் யாராச்சும் கடன் கொடுத்துருவாங்களா போத்திக்கிறதுக்கு। ना जाने कितनी बाकी है जो किस तरह चुकने ही नहीं आती। ஆக்சுவலி அப்போ வந்து ஜமீதாரெல்லாம் நிறையா கொஞ்சம் காசு கொடுத்து அதுக்கு கடன், வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, இன்ட்ரெஸ்ட் போட்டு ஃபார்மர்ஸை பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க। ஸோ ஸ்திரீ வைஃப் இஸ் டெல்லிங், பத்தா நீ என்ன அமௌண்ட் வாங்கணும்னோ தெரியல, வருஷம் ஃபுல்லாக கொடுத்துறதா இருக்கோ தவிர அது முடிக்கிற மாதிரி தெரியல। मैं कहती हूँ तुम क्यों नहीं खेती छोड़ देते, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபீல்டை நீ விட்டுரு, அந்த வயல் இருக்குல்ல, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அது விதைக்கிறோம், ஆனால் அறுவடை செய்ய முடியல, பிகாஸ் ஆஃப் ரெயின், பிகாஸ் ஆஃப் சம் ஆஃப் த ரீசன் இல்லையா। அப்போல்லாம் சயின்ஸ் அந்த டெக்னாலஜிலாம் இல்லைல்ல, ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஷீ இஸ் டெல்லிங் டு த ஹல்கு, வைஃப் இஸ் டெல்லிங், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேண்டாம், இந்த ஃபீல்டு வந்து கொடுத்துரு, मर काम करो, उपज हो तो बाकी दे दो, चलो छुट्टी हुई, बाकी चुकाने के लिए ही तो हमारा जन्म हुआ है, पेट के लिए मजूरी करो, ऐसी खेती से बाज आए मैं रुपए ना दूंगी। ஷீ இஸ் டெல்லிங், அந்த ஃபீல்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துரு, வேண்டாம், நமக்கு காசு இருந்துச்சுன்னா கம்பளி வாங்கிடலாம், எப்படியாச்சும் உழைச்சி சாப்பிடுவோம், ஆனால் அந்த ஃபீல்டு கொடுத்துரு அவனுக்கு। அந்த சமயத்தில் அப்படி ஒரு அந்த ஜமீதாரெல்லாம் வந்து அந்த ஃபீல்டுக்காக தான் ரெடியாக இருப்பாங்க, நம்ம அவங்க வாங்கிடணும், அந்த அளவுக்கு அந்த பைசாவோட இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க। हल्को उदास होकर बोला, तो क्या गाली खाऊं। கஷ்டமாயிடுச்சு மனசு, சேட் ஆகிட்டார் ஹல்கு, என்ன சொல்கிறாரு, அப்புறம் என்ன, காசு கொடுக்க மாட்டேன் நீ சொல்கிற, சரி நான் காசு கொடுக்கல, அவன் சொல்கிற வார்த்தைகள் சாப்பிட்ருவோமா, அவன் எப்படியெல்லாம் அசிங்கமாக திட்டிட்டு போவான், அது வாங்கி கட்டிக்கிறோமா அப்படின்னு he is telling to his wife। मुन्नी ने तड़प कर कहा, बाली क्यों देगा, क्या उसका राज है, திட்டுவானா, எதுக்கு திட்டுறானா, அவன் என்ன ரூல் பண்ணுறான் இங்கே அப்படின்னு she is shouting। ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்குது, वाइफ हस्बैंड वाइफ कुल्ले। मगर ये कहने के साथ ही उसकी तनी हुई बोहें ढीली हो गई,
तनी हुई बोहें ढीली हो गई ना ஐப்ரோ போஹேனா ஐப்ரோ ஐப்ரோ அப்படி ஸ்ட்ரிப்பாக நிற்கிது இல்லையா கோவத்தினால அது அப்படியே சாஃப்ட் ஆயிடுச்சு ஏன் हल्कू के उस वाक्य में जो कठोर सत्य था वह मानो एक भीषण जंतु की भांति उसे घूर रहा था அந்த சமயத்தில் அந்த ஜமீதார் வந்து நிற்கிறான் he is ஒரு பீஷன் ஜந்து காட்டு மிருகம் மாதிரி he is staring on ஹல்கு ஸோ ஹல்கு அவ்வளோ அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னவன் இப்போ என்ன ஆயிடுச்சு இறங்கிட்டான் என்னடா பண்ணுறது இவன் இப்படி முறைக்கிறான் ஒய்ஃபு இறங்கிச்சு இப்படி முறைச்சி நிற்கிறானே அவன் என்ன பண்ண முடியும் उसने जाकर आले पर से रुपए निकाले और लाकर हल्कू के हाथ पे रख दिए वाइफ போச்சு நேரே வீட்டுக்குள்ளே போய் 3 ரூபா எடுத்து வந்து ஹல்கு கையில் கொடுக்குது அப்போல்லாம் 3 ரூபாலாம் பெரிய காசு ஓகேவா இப்போ தான் அந்த காசோட வேல்யூ இல்லை அப்போ 3 ரூபாலாம் பெரிய சம்பளம் 1 ரூபாவே ஒரு மந்த்லி சம்பளம் இருந்திருக்குது ஓகேவா ஸோ தட் டைம் அந்த ஸ்டோரி எழுதுனது ஓகே फिर बोली तुम छोड़ दो आपकी ये खेती வயல் வேலை விட்டுரு எப்போவுமே செஞ்சிடறோம் வயலில் விதைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அறுவடை செய்ய முடியல பிகாஸ் நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ இது விட்டுரு வேண்டாம் நமக்கு मजूरी में सुख से एक रोटी तो खाने को मिलेगी किसी की धौंस तो ना रहेगी ஏதோ டெய்லி லேபர் வேலை பண்ணிக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு நேரம் வச்சா சாப்பிடலாம் अच्छी खेती है मजूरी करके लाओ और वह भी उसी को झोंक दो उस पर धौंस என்ன வயல் வேலை வருஷம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படுறோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்தது அவன்கிட்ட கொடுத்துருவோம் அது அவனுக்கு பத்தலை அது மீறி அவன் திட்டுறான் நம்மள ஸோ அந்த மாதிரி வேலை எதுக்கு அப்படின்னு वाइफ इज टेलिंग हल्कू ने रुपए लिए और इस तरह बाहर चला मानो अपना हृदय निकाल कर देने जा रहा कष्टम हल्कू என்ன பண்ணா அந்த ரூபாயை வாங்கிட்டு போகிறான் he is going to give to that ஜமீதார் எப்படி போகிறான்னா ஆஸ் இஃப் அவனோட ஹார்ட்டை கட் பண்ணி தன்னோட கையில் வச்சுட்டு கொடுக்க போகிறானா பிகாஸ் அவனுக்கு அந்த 3 ரூபா வச்சு அந்த கம்பளி வாங்கியே ஆகணும் ஒரு வெறியோடு இருந்ததுங்க குளிர் அந்த அளவுக்கு வின்டர் சீசன் இருக்குது தாங்க முடியாதே ஆனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் அந்த காசு கொடுக்க வேண்டியதாயிருதே ஸோ மனசு உடஞ்சிட்டு அந்த கொடுக்குற காசு उसने मजूरी से एक एक पैसा काट काट कर 3 रुपए कंबल के लिए जमा किए थे ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச पैसा 3 रुपया वे आज निकले जा रहे हैं एक एक पग के साथ उसका मस्तक अपनी दीनता के भार से दबा जा रहा था ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து போகும்போது கொடுக்கறதுக்கு போகிறாப்புல அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்பு அவனுக்கு மஸ்தக்னா நெத்தி அவனே யோசிக்கிறான் சே நம்ம எவ்வளோ புவராக இருக்கும் தீனத்தானா புவர் ரொம்ப புவராக இருக்கிறோமே எப்படி தான் வாழ போகிறோம் அப்படின்னு அவன் மனசுலே நினச்சிருக்கான் उसने जाकर आले पर से रुपए निकाले சில்ட்ரன் இந்த பேராகிராஃப் வந்து திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு उसने जाकर आले पर से रुपए निकाले இந்த பேஜில் வந்து உங்களுக்கு 2 பேராகிராஃப் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ நான் 92 பேஜ் கிட்ட வந்துட்டேன் पूस की अंधेरी रात आकाश पर तारे भी ठिठुरते हुए मालूम होते हैं தட் இஸ் அந்த வின்டர் சீசன் வந்துடுச்சு வானத்தில் நட்சத்திரங்கள் கூட ஷிவரிங்னால அப்படியே பயங்கரமாக குளிரில் நடமாடுது हल्कू अपने खेत के किनारे ऊख के पत्तों की एक छतरी के नीचे बांस के खटोले पर अपनी पुरानी गाड़े पड़ा कांप रहा था सो என்னாச்சு किनारे ऊख के पत्ते छतरी के नीचे தட் இஸ் பத்தோ கொஞ்சம் லீஃப் எல்லாம் எடுத்திருக்காரு லீஃபோட கீழே வந்து அவர் உட்கார்ந்துருக்காரு பயங்கரமாக ஷிவரிங் ஆகுது அவருக்கு யாருக்கு हल्कू खाट के नीचे उसका संगी कुत्ता जबरा पेट में मुंह डाले सर्दी से कूं कूं कर रहा था 2 में से एक को भी नींद न आती ஸோ ஹல்குக்கு ஒரு நாய் இருக்கு கூட அந்த நாய் பேர் என்ன ஜப்ரா அந்த நாயும் கூட உட்காந்துருக்குது அந்த நாய் கூ 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 பண்ணிகிட்டே இருக்குது அவனுக்கு தூக்கம் வரல ஹல்குக்கு தூக்கம் வரல என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு குளிர் இருக்குது हल्कू ने घुटनियों को गर्दन में चिपकाते हुए कहा क्यों जबरा जाड़ा लगता है இப்போ 2 பேருமே வயல்கிட்ட ராத்திரி போயிருக்காங்க டேக் கேர் பண்ணணும் இல்லையா ஃபசல் அறுவடை செய்துக்கு வந்துருச்சு இல்லை க்ராப்ஸ் எல்லாம் அப்போது என்ன பண்ணணும் நைட் டேக் கேர் பண்ணணும் இல்லைன்னா வைல்ட் அனிமல்ஸ் என்ன ஆயிரும் ஃபுல்லாகவே நாசம் பண்ணிடுவாங்க இல்லையா
ஸோ ஹல்குனே குட்டனியோ को ஹல்கு வந்து முட்டி இருக்கு இல்லையா குட்டனியோனா முட்டி நீ சொல்லுவோம் இங்கிலீஷில் அதுக்கு பக்கத்துலேயே கழுத்து தலை வந்து அதுக்குள்ளே வச்சுருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு குளிருது चिपकाते हुए कहा जबरा जाड़ा लगता है நாய்கிட்டே பேசுகிறாப்ல ஹல்கு ராத்திரியில் என்னன்னு பேசுகிறா ஜபரா குளிர்தா कहता तो था घर में पुआल पर लेट रहा तो यहाँ क्या लेने आया ना सोने ना इसलिए வீட்டில் படுத்துக்கோன்னு எதுக்கு இங்கே வந்தேன் अब खाओ ठंड मैं क्या करूँ இப்போ நீ என்ன பண்ணுற கூலர் பார் நீ குளிரை சாப்பிடு நான் என்ன பண்ண முடியும் நான் உன்னை வீட்டில் இருக்க சொன்னேன்னா இல்லையா ஸோ ஹல்கு இஸ் அவரோட லோன்லினஸில் வந்து யார்கிட்ட என்ன பண்ணுறா நாய்கிட்ட பேசிட்டு இருக்கார் जानते हो थे मैं यहाँ हलवा पूरी खाने आ रहा हूँ என்ன நீ என்ன நினைக்கிற தட் இஸ் ஹல்கு இஸ் டாக்கிங் டு ஜப்ரா நாய்கிட்ட பேசுகிறாப்ல நீ என்ன நினச்சிருக்க நான் இங்கே வந்து ஹல்வா பூரி சாப்பிட வந்திருக்கேன் ஹல்வா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹல்வா பூரியை சாப்பிட வந்திருக்கேன் கிடையாது தோடே தோடே ஆகே ஆகே चले आए நான் வந்தோடனே எனக்கு முன்னாடி ஓடி ஓடி வர்ற அப் ரோ நானி கே நாம் கோ இப்போ நானியை நினச்சிட்டு அழுவு நானி உங்களுக்கு தெரியும்ல நானி யாத் ஆ ஜாயகி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உன் நானியை நினச்சிட்டு இப்போ அழு என்ன பண்ண முடியும் குளிர்தில்ல தட் ஹீ இஸ் டாக்கிங் ஜப்ரா ने படே படே தும் हिलाई ஜப்ரா என்ன பண்ணும் நாய் வந்து பெட் டாக் தானே உடனே வால் ஆட்டுச்சு வால் ஆட்டுற மீன்ஸ் என்னது as if he understands what the हल्कू said okay अपनी कूकू को दीर्घ बनाते हुए एक बार जम्भाई लेकर चुप हो गया जम्भाई मतलब यॉर्निंग பண்ணுறது ஓகேவா அந்த यॉर्निंग பண்ணிட்டு நாய் என்ன ஆயிடுச்சு அமைதியாயிடுச்சு उसके श्वान बुद्धि में ने शायद ताड़ लिया स्वामी को मेरी कूकू से नींद नहीं आ रही ஸோ நாய் என்ன நினைக்குது நான் வந்து கூ பண்ணுறதுனால என்னோட சுவாமி யார் சுவாமி ஹல்கு வந்து நாயோட சுவாமி இல்லையா அவருக்கு தூக்கம் வரல அப்படின்னு நாய் யோசிக்கிறாப்ல हल्कू ने हाथ निकाल कर झबरा की ठंडी पीठ सहलाते हुए कहा हल्कू என்ன பண்ணாப்ல கை கட்டியிருக்கார் அப்படியே அந்த கையை எடுத்துட்டு அவர் வாட்டுக்கு நாய் மேலே தடவுறாரு நாயோட உடம்பு பார்த்து அப்படியே சில்லுன்னு இருக்குது कल मत आना मेरे साथ नालिकी वंदरादे ओके नहीं तो ठंड हो जाओगे इल्लेना चिल्लना इरवे यहाँ रान पछुआ ना जाने कहाँ से बर्फ लिए आ रही है இது வந்து திட்டுறது அந்த வின்டர் சீசனேவே அவர் திட்டுறார் யாரு ஹல்கு தட் இஸ் எங்கேருந்து இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் வருதோ தெரியல இந்த அளவுக்கு குளிருதே உठूं फिर एक चिलम भरूं சிலம்னா அந்த ஹுக்கா குடிப்பாங்க இல்லையா அந்த நார்த்தில் வந்து அந்த நைட்டில் அந்த வயசான தாத்தா பாட்டிகள் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க குளிருக்கு ஹுக்கா குடிப்பாங்க நம்மள எப்படி இங்கே பீடி சிகரெட்டு சுருட்டு குடிக்கிறாங்க அந்த மாதிரி அங்கே ஒரு ஹுக்கா குடிப்பாங்க ஸோ சிலம்பரும் கிசி தரா ராத்தோ கட்டே சரி அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டு அது குடிச்சிட்டே இருந்தோம்னா எப்படியோ நைட்டு நமக்கு போகும் அப்படின்னு 8 चिलम तो पी चुका हूँ 8 टाइम அது அப்பப்போ சிகரெட்டு அந்த ஹுக்கா வந்து குடிச்சிட்டாரு எடுத்திருக்காரு ये खेती का मज़ा है और एक भगवान ऐसे पड़े हैं जिनके पास जाड़ा आए तो गर्मी से घबरा कर भागे सिलोंग எப்படி இருக்காங்க मोटे मोटे गद्दे लिहाफ कंबल मजाल है जाड़ का गुजर हो जाए तकदीर ही खूबी मजूरी हम करें मजा सरे लूटे ஸோ வாட் இஸ் டெல்லிங் ஹீஸ் டாக்கிங் அபவுட் த ரிச் பீப்புள்ஸ் அவங்க எப்படி இருக்கிறாங்க நல்ல பெரிய பெரிய பிளாங்கெட் வச்சுருக்காங்க கம்பளி வச்சுருக்காங்க ரஜாயி வச்சுருக்காங்க போத்திக்கிட்டு படுத்துருக்காங்க கிட்ட குளிர் போக முடியுமா போக சான்சஸே கிடையாது நம்ம இங்கே பாரு எப்போலாம் கஷ்டப்படுறோம் நம்மோட தலையல் தந்த மாதிரி அதே நேரத்தில் என்ன சொல்கிறாப்புல நம்ம இங்கே கஷ்டப்படுறோம் யாரோ அது வந்து அந்த பைசாவே எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஹல்கு இஸ் டெல்லிங் ஸோ என்ன லேखक என்ன பண்ணுறாரு நம்மளோட பிரேம்சந்த் வந்து இந்த குளிர் கிளைமேட்டில் வந்து அந்த புவர் ஃபார்மர் எப்படி கஷ்டப்படுறாரு அதை பற்றி ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அஸ் வெரி கிளியர்லி हल्को उठा गईडे में से जरा सी आग निकाल कर चिलम भरी கொஞ்சம் நெருப்பு எடுத்தாரு அந்த ஹுக்காக்குள்ளே போடுறாரு அப்புறம் கொஞ்சம் புயல போடுவார் அப்போ அது சிகரெட் சுருட்டு மாதிரி குடிப்பாங்க ஓகேவா ஜப்ரா भी उठ बैठा हल्कू எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நெருப்பு எடுக்கிறதுக்காக எந்திரிக்கிறாரு அந்த சமயத்தில் ஜப்ராவும் எந்திரிச்சிட்டாரு हल्कू से ने चिलम पीते हुए कहा पिएगा चिलम जाड़ा तो क्या खाता है
என்ன சொல்கிறாப்புல ஹல்கு நாய் கிட்ட, நீனு கொஞ்சம் குடிக்கிறியாடா சுருட்டு, கொஞ்சம் குளிராச்சு தாங்குவேன்னு. ஜரா மன் பதல் ஜாத்தா है. என்ன குளிர் தாங்க முடியாது, என்ன கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. லைக் தட் ही इज टॉकिंग टू जबरा. जबरा ने उसके मुंह की और प्रेम से छलकती हुई आंखों से देखा. ஜப்ரா என்ன பண்ணுறாரு, பொலைட்டாக ரொம்ப அன்பாக அந்த லேखाके பார்க்குறாரு. हल्को आज और जाड़ा खा ले, कल से मैं यहाँ पुआल बिछा दूंगा, उसी में घुसकर बैठना, तब जाड़ा ना लगेगा. ஸோ நாளைக்கு நான் ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன், அதில் நீ உட்காந்து, அப்போ உனக்கு குளிராது, சரி, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் குளிர் தாங்கிக்கும். दैट इज हल्को इज टॉकिंग टू हिज डॉग. जबरा ने अपने पंजे उसकी घुटनियों पर रख दिए और उसके मुंह के पास अपना मुंह ले गया. सी, நாய் நம்ம கிட்டே கூட சிலவங்க சேர்க்க மாட்டோம் இல்லையா. இங்கே வந்து ஹல்கு என்ன பண்ணுறாரு, ஹல்கு நாய் ஒன்றாவே இருக்கிறாங்க. ஜப்ரானே अपने பஞ்சே, ஜப்ரானா பஞ்சே தன்னோட கால், பஞ்சேனா பாஸ் எடுத்துட்டு ஹல்குவோட நெய்ஸ் முட்டி மேலே வைக்கிறாரு. அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் ரொம்ப கிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே. ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நாய் மேலே இல்லையா. இருந்தாலும் அந்த சூடு ஹீட்டுக்காகவே அந்த நாயும் அந்த हल्कू ஒன்றாவே இருக்கிறாंग. ओकेवा. चिलम पीकर हटूं, फिर लेटा और निश्चय करके लेटा कि चाहे कुछ भी हो अब किसी जाऊंगा. एक ही क्षण में उसके हृदय में कंपन होने लगा. कभी इस करवट लेटता, कभी उस करवट पर. जाड़ा किसी पिशाच की भांति उसकी छाती को दबाए हुए था. सो அந்த ஹுக்கா குடிச்சோடனே என்ன பிளான் போட்டிருக்கான்னா, எப்படியாவது தூங்கிடணும், இனி கண்டிப்பாக எந்திரிக்கக்கூடாது. ஸோ என்ன அப்படி முடிவு தான் பண்ணாப்ல. அந்த பக்கம் திரும்பி இஸ் கர்வட் உஸ் கர்வட்னா அந்த பக்கம் திரும்புகிறாரு, இந்த பக்கம் திரும்புகிறாரு. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, குளிர் தாங்க முடியல. குளிர் எப்படி இருக்குது, ஒரு பேய் மாதிரி இருக்குது. பிஷாச் போட்டிருக்க அந்த வேர்டு பாருங்கள், பேய் மாதிரி இருக்குது. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். யார், ஹல்கு. जब किसी तरह न रहा गया, उसने जबरा को धीरे से उठाया और उसके सिर को थपथपाकर उसे अपनी गोद में सुला लिया. तो குளிர் தாங்கவே முடியல. அப்போ என்ன பண்ணாவன், ஜபராவை தூக்கி மடி மேலே வச்சு தட்டி தட்டி வச்சு மடியிலேயே நாயை தூங்க வச்சிட்டாப்ல. குத்தே की देह से जाने कैसी दुर्गंध आ रही थी. நாய் மேலேருந்து பயங்கரமான ஒரு நாத்தம் அடிச்சுட்டு இருந்துச்சு, துர்கந்த், பேட் ஸ்மெல். ஓகேவா. पर वह उसे अपनी गोद में चिपटाए हुए ऐसे सुख का अनुभव कर रहा था जो इधर महीनों से उसे ना मिला. ஆனால் மடியில் வச்சோடனே அந்த பாடியோட ஹீட்னால பயங்கரமான ஒரு ஆனந்த फील பண்ணிட்டே இருந்தா. ओके. जबरा शायद समझ रहा था कि यही स्वर्ग है और हल्कू को पवित्र आत्मा में तो उस कुत्ते के प्रति घृणा की गंध तक ना आई. ஸோ எப்படி அவனுடைய ஒரு ரொம்ப புனிதமான ஒரு மனுஷன் ஒரு ஹல்கு, அவனுக்கு வந்து நாய் மேலே ஒரு நாத்தம் கூட அடிக்கலை, ஒரு பேட் ஸ்மெல் கூட அடிக்கலை. ஆனால் இருந்தாலும் பேட் அடிக்காமல் அவன் வாட்டுக்கு நாயை மடியில் வச்சுருக்காப்புல, நாயை கட்டி பிடிச்சிருக்காப்புல, அவனும் நாயை ரெண்டும் ஒன்றாவே படுத்திருக்காங்க. ஓகேவா. अपने किसी अभिन्न मित्र या भाई को भी वह इतनी ही तत्परता से गले लगाता. ஸோ ஹல்கு எப்படி நாயை கட்டி பிடிச்சிருக்காங்க, யாராச்சும் பயங்கரமான ஒரு நெருக்கமான ஃப்ரெண்டு, பிரதர் யாராச்சும் வந்தாங்கன்னா எப்படி கட்டி பிடிப்போம், ஹக் பண்ணுவோம், அந்த அளவுக்கு அவன் அந்த நாய் மேலே ஒரு அன்பு வச்சிருக்காப்புல. वे अपनी दीनता से आहत ना था जिसने आज उसे इस दशा को पहुंचा दिया. नहीं, इस अनोखी मैत्री ने जैसे उसकी आत्मा के सब द्वार खोल दिए थे. उनका एक एक अणु प्रकाश से चमक रहा था. அவனோட ஒரு தட் இஸ் ஒரு செல் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு அன்பு, ஒரு புனிதமான ஒரு லவ் இருந்துச்சு. தட் இஸ் நாய்க்கும் அவனுக்கு நடுவில். सहसा जबरा ने किसी जानवर की आहट पाई. அப்படியே நைஸாக தூக்கம் வருது யாருக்கு, ஹல்குக்கு. ஆனால் ஜப்ராக்கு என்ன ஆச்சு, ஒரு ஆனிமல்ஸ், வைல்ட் एनिमल्सோட சவுண்ட் வருது. इस विशेष आत्मीयता ने उसे उसमें एक नई स्फूर्ति पैदा कर दी जो हवा के ठंडे झोंकों को तुच्छ समझती थी. உடனே நாய் எந்திரிச்சிச்சு பயங்கரமாக ஸ்பீடோட. எப்பேற்பட்ட குளிர் இருந்தாலும் சரி, நம்ம ஓனருக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். झपट कर उठा और झपड़ी से बाहर आकर भौंकने लगा. கத்திட்டு கிடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நாய் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. हल्कू ने उसे कई बार चुमकार कर बुलाया. हल्कू கூப்பிட்றாப்ல, வா வா வான்னு கூப்பிட்றாப்ல. ஆனால் he is not coming back because அங்கே தான் ஆனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் வந்திருக்குல்ல கேத்தில்.
हार के चारों तरफ दौड़ दौड़ कर भूंगता रहा। एक क्षण के लिए भी आ जाता तो तुरंत फिर दौड़ता। कर्तव्य उसके हृदय के अरमान की भांति उछल रहा था. சொல்வாங்களே நாய் நன்றியுள்ள ஜீவன், அதே மாதிரி போயிட்டே இருக்குது இங்கே. 1 घंटा और गुजर गया. 1 आवर இன்னும் போயிடுச்சு அப்படியே. रात ने शीत को हवा से धधकाना शुरू किया. இன்னும் நைட் ஆயிடுச்சு, மிட் நைட். பயங்கரமான ஒரு குளிர். हल्क उठ बैठा. அவனால் தாங்க முடியல. அவனை எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். घुटनों की छाती से मिलाकर सिर पे उसने छिपा लिया. फिर भी ठंड कम ना हुई. இப்போ கூட குளிர் அடங்கலை. அப்படியே ஒண்டிட்டு உட்காந்துருக்காப்புல. ऐसा जान पड़ता सारा रक्त जमकर घसर गया. அவன் எப்படி ஃபீல் பண்ண, ஆசிப் தன்னோட பாடியோட பிளட்டே ஜாம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். धमनियों में रक्त की जगह हिम बरस रही हो. அவன் பாடிக்குள்ளே எல்லாம் ஒவ்வொரு நரம்புக்குள்ளே பிளட் இல்லை, ஐஸ் ஃப்ளோ ஆகுதா, அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். उसने झुककर आकाश की ओर देखा. कभी इतनी रात बाकी है. மேலே பார்க்குறாப்புல, மா இப்போ தான் நைட்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ நைட் இருக்குது. சப்தரிஷி அபி ஆகாஷ் மே ஆதே பி நஹி சடே. தட் இஸ் அந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, போல் ஸ்டார், அந்த போல் ஸ்டார் பார்த்துட்டு சொல்கிறாப்புல, இன்னும் பாதி அளவு கூட போல் ஸ்டார் மேலே ஏறலையே, இன்னும் ரொம்ப நைட் இருக்கே. ஊப்பர் ராஜாயிங் तो तब कहीं सवेरा होगा. இன்னும் கொஞ்சம் நட்சத்திரம் அந்த போல் ஸ்டார் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் விடிஞ்சிரும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இல்லையே, அபி பெஹர் तो ऊपर रात है, இன்னும் நைட்டு இருக்குது அப்படின்னு he is feeling. हल्कों के खेत से कोई एक गोली के टप्पे पर आमों का एक बाग था. ஸோ ஹல்கோட அந்த வயல் இருந்துச்சு, அது தள்ளி கொஞ்சம் ஒரு வந்து மாங்காவோட தோட்டம் இருந்துச்சு. ओके, पतझड़ शुरू हो गई थी. बाग में पत्तियों का ढेर लगा हुआ था. அந்த ஆட்டம் சீசனில் பயங்கரமான லீஃப் ஃபால் ஆயிரோம்ல, அந்த லீஃப் எல்லாம் நிறைய இருந்துச்சு. हल्कू ने सोचा, चलकर पत्तियाँ बटोरूं और उनमें जलाकर खूब तापूं. ஸோ என்ன தாட்டு, அந்த லீஃப் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த லீஃபை பற்ற வச்சுட்டு அந்த ஹீட் நம்ம எடுத்துக்கலாம். बिकॉज कम्बली தான் இல்லையே. रात को कोई मुझे पत्तियाँ बटोरते देखे तो समझे कोई भूत है, कौन जाने कोई जानवर भी छिपा बैठा हो. मगर अब तो बैठे नहीं रहा जाता. இப்போ நைட்டில் போய் நம்ம லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோன்னு யாராச்சும் நினைப்பாங்க ஏதோ பேய் பிசாசு இருக்கும். சரி, அது வேறு. இப்போ நம்ம போய் லீஃப் கலெக்ட் பண்ணும்போது ஏதாச்சும் அனிமல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நம்மளை கிடச்சிருச்சுன்னா, சரி என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் குளிர்க்காச்சும் கொஞ்சம் சரியாகும் இல்லையா அப்படின்னு ஹீ இஸ் திங்கிங். ஓகே, उसने पास के अरहर के खेत में, अरहरना அந்த तोरंबरप இருக்கும் இல்லையா, அதோட வயல் இருக்குது. खेत में जाकर कई पौधे उखाड़ लिए और उनका एक झाड़ू बनाकर हाथ में से सुलगता हुआ उपला लिए बगीचे की तरफ चला. ஜப்ரா ने उसे आते देखा, पास आया और दुम हिलाने लगे. ஸோ 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அப்படி அப்படியே ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து லீஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பற்ற வச்சுருக்காங்க. ஓகேவா. हल्कू ने कहा, अब तो नहीं रहा जाता जबरू, चलो बगीचे से पत्तियाँ बटोर कर तापे. 2 பேர் சேர்ந்து அந்த வயலில் போயிட்டு அந்த மாங்காய் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் லீவ்ஸ் எடுத்து வந்துட்டு அதை பற்ற வைக்க போகிறாங்க அவங்க உட்கார இடத்துல. ஓகேவா. ஸோ ஜப்ரா ने கூ கூ करके सहमति प्रकट की. இப்போ நாய் கூ சொன்னோன்னே என்ன சொல்லுது, ஓகே மாலிக் நான் வந்து கேட்டுக்கிட்டேன். ऐसे இப்போ 2 பேருக்குள்ளே பேசுகிறாங்க. ஓகேவா. और आगे बगीचे की ओर चला. बगीचे में खूब अंधेरा छाया हुआ था. 2 பேர் சேர்ந்து அந்த மாங்காய் தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. பயங்கரமான இருட்டு. अंधकार में निर्दय पवन पत्तियों को कुचलता हुआ चल रहा था. அதே நேரத்தில் இருட்டு, சரியான காற்று, பயங்கரமான குளிர். वृक्षों की ओस की बूंदे टप टप रही थी. அதே நேரத்தில் பனி வேற பெய்யுது. பயங்கரமான சொட்டுன்னு அந்த ஐஸ் வந்து பனி ஆகிட்டு அப்படியே கீழே விழுகுது. एकाएक एक झोंका मेहंदी के फूलों की खुशबू ले आई. தட் இஸ் அங்கே வந்து மருதாணி செடி வேற இருக்குது. மருதாணி செடியோட ஸ்மெல் சடன்னாக அந்த காற்றுல மனம் வருது. हल्कू ने कहा, कैसी अच्छी महक आई जबरू, तुम्हारी नाक में सुगंध आ रही है या नहीं. हल्कू इज टॉकिंग टू दी जबरू. நாய் உனக்கு ஜப்ரு உனக்கு வந்து அந்த நல்ல மனம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாப்ல. जबरा को कहीं ज़मीन पर एक हड्डी मिल पड़ गई थी, वह चिचोड़ रहा था. जबरा என்ன பண்ணா, தரையில் எங்கேருந்தோ ஒரு எலும்பு கடிச்சிருச்சு. அது கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. हल्कू ने आग ज़मीन पर रख दी और पत्तियाँ बटोरने लगा. என்ன பண்ணா, வந்து எல்லா லீஃப் எல்லாம் ரெடி பண்ணா. அப்புறம் அந்த அதில் பற்ற வச்சுட்டு அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ज़रा देर से पत्तियों का ढेर लग गया. हाथ ठिठुरते जा रहे थे. नंगे पाँव गले. காலில் செருப்பு கூட இல்லை, கையில் மேலே கம்பளி கூட இல்லை.
கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, பயங்கரமான ஷிவரிங் இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஏதோ ஒன்று நிறைய லீஃப் எல்லாம் போட்டு நிறைய கலெக்ட் பண்ணிவிட்டு அதை பற்ற வச்சுட்டு உட்காந்துருக்காரு. इस अलाव में वह ठंड को जलाकर भस्म कर देंगे. நம்ம வந்து நெருப்பு கூட உட்காந்துக்கிட்டு இந்த குளிரை வந்து நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களோட தாட்டு. थोड़ी देर में अलाव जल उठा. उसकी लौ ऊपर वाले वृक्ष की पत्तियों को छू छू कर भागने लगी. उस अस्थिर प्रकाश में बगीचे के विशाल वृक्ष ऐसे मालूम होते मानो उस अथाह अंधकार को अपने सिरों पर संभाले हुए हो. दैट इज அந்த நைட், அந்த குளிர் நைட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. நெருப்பெரியுது, பயங்கரமான இருட்டு, காற்று வேற அடிக்குது, குளிர்து. ஸோ அந்த குளிரில் அந்த நெருப்பு வந்து எப்படியோ நல்லா இருக்கும், சுகமாக இருக்குது. யாருக்கு? நம்ம ஹல்குக்கு. ஓகேவா? उस अस्थिर प्रकाश के नीचे एक विशाल वृक्ष ऐसे मालूम होते मानो उस अथाह अंधकार को अपने सिरों पर संभाले हुए हो. अंधकार के उस अनंत सागर में यह प्रकाश एक नौका के समान हिलता मचलता हुआ जान पड़ा. हल्को अलाव के सामने बैठा आग ताप रहा था. हल्को என்ன பண்ணா, அந்த 10 வருஷத்தோல நெருப்பு அந்த லீவ்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஹீட்டை வந்து எடுக்கிறாப்புல. ஹீட் एक क्षण में उसने दोहर उतार कर बगल में दबा ली. दोनों पाँव फैला दिया. काल நீட்டிட்டு நெருப்பு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. மானோ ठंड को ललकार रहा. கால் நீட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எவ்வளோ வேணா குளிர்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. तेरे जी में आए सो कर. ठंड की असीम शक्ति पर विजय पाकर वे विजय गर्व को हृदय में छिपा ना सकता था. उसने जबरा से कहा, क्यों जबरा? जबर, अब ठंड नहीं लग रही है ना? अब नाई किटे பேசுறாப்ல. என்ன ஜபர், குளிர்லாம் இப்போ நல்லா இருக்குல்ல? ஜபர்னு கூ करके मानो कहा. திருப்பி கூ பண்ணோன்னே ஓகே நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. अब क्या ठंड ही लगेगी, ठंड ही रहेगी? पहले तो ये उपाय ना सोचा. மொத்தல்ல நமக்கு இந்த ஐடியா வரமாட்டேன்ச்சு இல்லையா? நிறைய நல்லா இருக்குல்ல, இல்லைனா இவ்வளோ குளிரில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ நேரம். ஜப்பர்னே பூச்சல. இந்த மாதிரி பேசணுன்னே நான் என்ன பண்ணுது, வாலாட்டுது. ஆசிப் நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு. ஓகேவா? अच्छा इस अलाव को कूद कर पार करें. இப்போ நெருப்பு எரியுது, அந்த ட்ரை லீஃப் எவ்வளோ நேரம் எரியதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு, அனல் மட்டும் இருக்குது. இப்போ 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு குதிக்கிறாங்க. ஓகேவா? யார்? हल्कू नायू सरी. देखिए कौन निकल जाता है. अगर जल गए तो बचा, तो मैं दवा ना करूँगा. என்ன சொல்கிறாப்புல, எரிஞ்சிட்டோன்னா நான் மருந்தெல்லாம் போட மாட்டேன், அவ்வளோதான், அப்படியே கிடக்க வேண்டியதை, வேறு வழி இல்லை நமக்கு. அவங்களுக்குள்ளே அவங்க பேசாத हल्कू नायकिटे பேசுகிறாப்புல. जब्बर ने उस अग्नि राशि की और कतार नेत्रों से देखा. मुन्नी से कल कह ना देना, नहीं लड़ाई करेगी. இந்த பார், ஜப்பர்கிட்ட சொல்கிறாப்புல, நாய்கிட்ட சொல்கிறாப்புல, போய் முன்னிட்டு சொல்லிடாத சரியா, சண்டை போட என் கூட. ये कहता हुआ उछला उस अलाव के ऊपर से साफ निकल आया. पैरों में जरा लपट लगी. वह तो कोई बात ना थी. जबर आग के गिर्द घूमकर उसके पास आग खड़ा हुआ. அவன் ஜம்ப் பண்ணிட்டு ஹல்கு. ஜபர் என்ன பண்ண, நாய் சுற்றி வந்தாப்புல. ஹல்கு நேகா चलो चलो इसकी सही नहीं. हल्कू स्टलिंग இதெல்லாம் திஸ் இஸ் நாட் கரெக்ட். நான் எப்படி ஜம்ப் பண்ணுறேன் அதே மாதிரி நீ ஜம்ப் பண்ணும். ऊपर से कूद कर दिखाओ, மேலேருந்து குதிச்சு காட்டு. वह फिर कूदा और अलाव के उस पार आ गया. पत्तियां जल चुकी थी. बगीचे में फिर अंधेरा छा गया. लीफेल अरंज पोची இருட்டாச்சு. திருப்பி ராஹ் के नीचे कुछ आग बात की थी. கொஞ்சம் நெருப்பு, அந்த ஆஷ் கொஞ்சம், அந்த ஆஷ் அந்த நெருப்பு கொஞ்சமாக இருந்துச்சு. जो हवा का झोंका आने पर जाग उठती थी. एक क्षण में फिर आंखें बंद कर लेती थी. हल्कू ने फिर चादर ओढ़ ली और गर्म राह के पास बैठा हुआ एक गीत गुनगुनाने लगा. हल्कू ஒரு சின்ன பெட்ஷீட் வச்சிருந்தாப்புல, ஒரு கிழிஞ்சு போன பெட்ஷீட், அது போத்திக்கிட்டு அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாப்புல, பாட்டு பாடுறாப்புல, ஹம்மிங். ஓகேவா? उसके बदन में गर्मी आ गई थी. கொஞ்சம் ஹீட் வந்தோன்னா கொஞ்சம் சந்தோஷம். पर ज्यों शीत बढ़ती जाती थी उसके आलस से दबाए लेता था. ஸோ எப்படி நைட் ஆகிட்டே போகுது, அதே மாதிரி குளிர் வேறு பயங்கரமாக வருது. குளிர் கூட என்ன ஆகுது, வேலை செய்ய முடியல, लेसीनेस வந்து நைட் வேறு இல்லையா. जबरा जोर से भूं कर खेत की ओर भागा. ஸோ खेतல ஏதோ वाइल्ड एनिमल्स தெரியுது. நான் जबरा வந்து என்ன பண்ணுச்சு, खेत பக்கத்தில் ஓடுறாப்புல. जानवरों का एक झुंड खेत में आया. शायद नील गायों का झुंड आ गया. காட்டு எருமைகள் இருக்குல்ல, அது வந்து खेतல வந்துருச்சு.
उनके कूदने दौड़ने की आवाज़ें साफ कानों में आ रही थी। फिर ऐसा मालूम हुआ कि खेत में चल रही है. ஸோ நம்ம ஹல்கு வந்து எல்லாமே கேட்குறாப்புல. ஹல்கு காதில் விழுகுது என்னமோ காட்டு எருமைகள் நிறையா வந்துருச்சு போல இருக்கு, வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றது, எல்லாமே வயலில் எல்லாமே நாசம் பண்ணுது அப்படின்னு அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அவனால் முடியல. நாய் பயங்கரமாக குலைக்குது, விரட்ட பார்க்குது. பட் அதே நேரத்தில் ஹல்குனால் முடியல, ஏன்னா குளிர் வேறு. ஸோ ஹல்குனால் முடியல. அதை போய் விரட்டுவோமா, முடியல. அதனால விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டாப்புல. उसने दिल में कहा नहीं जबरा के होते कोई जानवर खेत नहीं आ खा सकता. அவனே மனசில் சொல்கிறான், நாய் இருக்குல்ல அது பார்த்துக்கிறோம், அது இருக்கிறதுக்கு யாருமே கிட்ட வர மாட்டாங்க. मुझे भ्रम हो रहा है कहाँ, अब तो कुछ सुनाई नहीं देता, मुझे भी कैसा धोखा हुआ. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் இல்லை. ஏன்னா மொத்தத்தில் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, அது நாசம் பண்ணிடுச்சு, எல்லா க்ராப்ஸ் எல்லாம் இதாகிடுச்சு. इधर मुड़ जो ना, அது போயிடுச்சு, நாயும் விரட்டிடுச்சு. उसने जोर से आवाज़ लाई, जबरा जबरा. जबरा भूंगता हुआ और भूंगता रहा उसने पास ना आया. नाई भयंकर நேரம் குலைக்குது, குலைச்சு விரட்டுது. फिर खेत के चर जाने की आहट मिली. वह अपने को धोखा ना दे सका. उसने अपनी जगह से हिला जहर लग रहा था. He doesn't want to move from his place. प्लेसலேருந்து மூவ் ஆகிறதே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. कैसा दंदाया हुआ बैठा था. इस जाड़े पाले से खेत में जानवरों के पीछे दौड़ना असहाय जान पड़ता. இவ்வளோ குளிரில் எதுவுமே இல்லை, இது मेरा அனிமல்ஸ் பின்னாடி ஓடுறது அவனால் முடியல. वे अपनी जगह से ना हिला. वे ज़ोर से आवाज़ लगाई, हिलो हिलो. கத்துறாப்புல. யாருக்கு? நாய்க்காக தான் நாயை கூப்பிட்றாப்புல. ஆனால் அவனால் முடியல. जबरा फिर भूख उठा. जबरा पोपो कतरापले. जानवर खेत चर रहे थे, फसल तैयार है, कैसी अच्छी खेती, पर ये दुष्ट जानवर उसका सर्वनाश किए डालते हैं. பயங்கரமான நல்லா விளைஞ்சிருக்குது. ஆனால் என்ன ஆகுது, அந்த காட்டு எருமைகள் காட்டு அனிமல்ஸ் என்ன வந்து மொத்தமாக அது நாசம் பண்ணிடுச்சு. हल्कू पक्का इरादा करके बैठा और 2-3 कदम चला. एकाएक हवा का ऐसा ठंडा चुभने वाला बिच्छू के डंक सा झोंका लगा कि वह बुझते हुए अलाव के पास आ बैठा. அப்படி இப்படி பண்ணி எப்படியோ தைரியத்தை வச்சு ஹல்கு மூவ் ஆகிறாப்புல. ஒரு 2 ஸ்டெப் எடுத்தாப்புல. கேத்து பக்கம் போய் விரட்டுவோம் பார்ப்போம். ஆனால் பிச்சுனா தேல், ஓகேவா, ஸ்கார்பியோ, அது கொத்துற மாதிரி பயங்கரமான காற்றடிச்சிச்சு. திருப்பி வந்து அவன் என்ன பண்ணான், அந்த நெருப்புக்கிட்ட வந்து உட்காந்துட்டான். சே போ, முடியலடா, விட்டுட்டான். छबरा अपना गले फाड़े टालता रहा. छबरा कत्तीटे கடந்திருக்கான். नील गाय खेत का सफाया के डालती थी. மொத்தத்தை சாப்பிட்டுச்சு नील गाय, ओकेवा. और हल्कू गरम राख के पास शांत बैठा हुआ था. हल्कू என்ன பண்ணா, அந்த சூடான ஆஷ் ராக்னா ஆஷ் பக்கத்தில் அமைதியாக உட்காந்துட்டா. ஏன்னா அவளால் முடியல. आक्रमणीयता ने रस्सियों की भांति उसे चारों तरफ से जकड़ रखा था. उसी राख के पास गर्म नींद में वह चादर ओढ़कर सो गया. அவனை ஒரு பெட்ஷீட் வச்சிருந்தான், அந்த ஆஷ் பக்கத்தில் அந்த பெட்ஷீட் போத்திட்டு அங்கேயே அவன் படுத்துட்டான். सवेरे जब नींद खुली तब चारों तरफ धूप फैल गई. காலையில் விடியும் போது மொத்த வெயில் வந்துருச்சு. और मुन्नी कह रही थी, वाइफ தேடிட்டு வயல்கிட்ட வந்துருச்சு. क्या आज सोते ही रहोगे, तुम यहाँ आकर रम गए, उधर सारा खेत चौपट हो गया. நீ இங்கே உட்காந்துட்ட, அங்கே பார் மொத்த खेत नाशम ஆயிடுச்சு. हल्कू ने उठकर कहा, क्या तू खेत से होकर आ रही है. हल्कू சொல்றாப்ல, நீ வயல் பக்கம் போனியா இப்போ அப்படின்னு. मुन्नी बोली, हाँ सारे खेत का सत्यानाश हो गया है. भला ऐसा भी कोई सोता है, இப்படி யாராச்சும் தூங்குவாங்களா, மொத்தத்தில் போயிடுச்சுப்பா. तुम्हारा यहाँ मड़ैया डालने से क्या हुआ. நீ இங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணுறதுனால என்ன யூஸ், வீட்டிலே இருந்திருக்கலாம்லே. हल्कू ने बहाना किया, मैं मरते मरते बचा. हल्कू என்ன சொல்கிறாப்ல, பயங்கரமான பிரச்சனைகள் நைட்டில் வந்துச்சு, ஏதோ செத்துருப்ப, எப்படியோ தப்பிச்சுட்டேன். तुझे अपनी खेत की पड़ी, नहीं वयल पति யோசிக்கிற, என்னை பற்றி யோசிக்கலையா அப்படின்னு சொல்கிறாப்ல. पेट में ऐसा दर्द हुआ कि मैं नहीं जानता. நைட்டில் ஒரு வயிற்றில் சரியான ஒரு வலி. ஆக்சுவலி த வேர்ட் இஸ் தர்த். இது கிராமத்துக்காரவங்க பேசுவாங்க இல்லையா, நம்ம தமிழ் எப்படி கிராமத்து லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜில் வில்லேஜில் லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ தர்து சொல்லாமல் தரது ஹுவா, வயிற்றில் சரியான ஒரு வலி, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாப்புல. दोनों फिर खेत की डांट पर आए. देखा सारा खेत रौंदा हुआ पड़ा था. हस्बैंड वाइफ 2 பேருமே வயல் கிட்ட வந்து பார்க்குறாங்க.
மொத்தமாக நாசமாயிடுச்சு. जबरा मड़ैया के नीचे चित लेटा था मानो प्राण ही ना रहे हो. ஜப்ரா வந்து அங்கே கீழே படுத்திருந்தான். எப்படி படுத்திருந்தான்? உயிரே இல்லாத மாதிரியா. நான் பயங்கரமாக கத்திருக்கால நைட்டு. கத்தி கத்தி டயர்ட் ஆகிட்டு படுத்துட்டான். दोनों खेत की दशा देख रहे थे. मुन्नी ने मुख पर उदासी छाई थी. 2 பேருமே வயலில் பார்க்குறாங்க. முன்னி பயங்கரமாக சேட் ஆகிட்டா. இருந்து 3 ரூபா அதுவும் போயிடுச்சு. கேத்தும் இப்படி போயிடுச்சு. என்னடா பண்ணுறது? அறுவடை எதுவுமே இல்லை. இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி பைசா ரிட்டர்ன் பண்ணுவோம்? எப்படி கம்பளி வாங்குவோம்? எப்படி இந்த குளிரை தாங்குவோம் நினச்சி அந்த வைஃப் பயங்கர மனசு உடஞ்சிருச்சு. பர் ஹல்கு பிரசன்னதா. ஹல்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான். ஏன் சந்தோஷமாக இருந்தான்? இனிமேல் நைட்டில் இங்கே வந்து தங்க வேண்டியது இல்லையே, அட்லீஸ்ட் வீட்டிலே கிடக்கலாமே. मुन्नी ने चिंतित होकर कहा, अब मजबूरी करेंगे, माल गुजारी करने पड़ेगी. इन्हीं में நம்ம लेबर वर्क பார்த்துக்கலாம், இது வேண்டாம். हल्कू ने प्रसन्न मुख से कहा, रात को ठंड में यहाँ सोना ना पड़ेगा. हल्कू சந்தோஷமாக சொல்கிறார். ஒரு வகையில் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் குளிரில் தாங்க முடியாதனால என்ன சொல்கிற சந்தோஷமா? சரி, இனிமேல் நம்ம இந்த குளிரில் இங்கே தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சில்ட்ரன். புரிஞ்சிருக்கோம் இந்த ஸ்டோரி. அருமையான ஒரு ஸ்டோரி பிரேம்சந்த் எழுதியிருக்காரு. ஒரு ஏழை ஃபார்மர், பயங்கரமான ஏழை ஃபார்மர். பிரேம்சந்த் எழுதின ஒவ்வொரு ஸ்டோரி வந்து ரியல் ஸ்டோரி, டச்சிங் த ஹார்ட். அந்த சமயத்தில் நடந்திருக்குது இது எல்லாமே. ஸோ அதுதான் பிரேம்சந்த் வந்து எழுதியிருக்காரு. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.